என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைகள் காணப்படும் பொழுது, நம்ம ஏதோ ஒரு விபத்துல மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பாவத்துல நம்ம விழுந்திருக்கும் பொழுது, அவைகளிலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்றால் நாம் ஆபத்து நேரத்துல ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்காக கற்றுக் கொடுக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் ஆபத்து நம்மளுக்கு நேரிடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாது. எப்படி என்றால் நம்முடைய சிந்தனைகள் எப்படினாக்கா அந்த பயத்தினாலும் அந்த வேதனையினாலும் அந்த துயரத்தினாலும் நம் ஆண்டவரை விட்டு ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்குள்ள காணப்படும். அது எப்படியாப்பட்டது என்றால் அது மாம்சத்திற்கு ஏற்றதாய் காணப்படுகிறது. அதுதான் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. ஒரு ஆபத்து வந்துடுச்சுங்க. அந்த ஆபத்து நேரத்துல தேவனை பார்த்து கேட்கிற சில நேரங்கள் நம்ம மாம்ச சிந்தனை எப்படியாய் காணப்படுகிறது என்றால், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று படிங்க. கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ. என்ன பண்ணிட்டாருங்களா? அடைத்து கொண்டாரோ. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? அடைத்து கொண்டாரோ. அவர் மறந்து போயிட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்காத போயிட்டாரோ என்று சொல்லி நம்முடைய மாம்ச சிந்தனை என்னவா மாறுதுங்க? கர்த்தரிடத்துல கேள்விக்குறியை கேட்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் அநேக ஆபத்துகள் நமக்கு காணப்படலாம். அங்க வேதம் பாருங்க, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, எனக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது நான் ஆண்டவரை தேடுவேன். நம்ம ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஆனா அதே நேரத்துல தேவ பிள்ளைகள், விசுவாசத்துல வாழ்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்வோம்? ஆவிக்குரிய ரீதியில நம்ம காணப்படுவோம். கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார் என்று அநேக விசுவாசமுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த உறுதி காணப்படும். நாம் விசுவாசத்துல வாழ்ந்திருந்தாலும் நமக்குள்ள அநேக பிரச்சனைகள் காணப்படும். அந்த பிரச்சனைகள் நம்மளை சூழும் பொழுது, அந்த ஆபத்து நம்மளை சூழும் பொழுது கர்த்தர்கிட்ட இப்படிதான் நம்ம என்ன பண்றோங்க? கேள்வி கேட்கிறோம். எப்படின்னா, தேவனே இரக்கம் செய்ய மறந்தாரோ, தேவன் எனக்கு இரக்க செய்ய மறந்துட்டாரோ, தேவன் எனக்கு நன்மை செய்ய மறந்துட்டாரோ, தேவன் எனக்கு கைவிட்டுட்டாரோ என்று ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள காணப்படும். அது எப்படியாப்பட்ட கேள்விக்குறி என்றால் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் என்னங்களா, இது என்னுடைய பலவீனம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை.